கீர்த்தி சுரேஷோட ரிவால்வர் ரீட்டா படம் டிசம்பர் 26 ஓடிடியில் வரப்போகுது. நெட்ஃப்ளிக்ஸில் இது பிரீமியர் ஆகும். அருண் விஜயோட ரெட்டத்தலா மூவிக்கான ஆடியோ ஜுக் பாக்ஸ் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. டிசம்பர் 25 மூவி ரிலீஸ் ஆகும். யாஷோட டாக்ஸிக் மூவிலிருந்து கியாரா அத்வானியோட கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மார்ச் 19 மூவி ரிலீஸ் ஆகும். வித்லோ மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு வரப்போகுது. இந்த சாங்கோட ப்ரோமோவை இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக மூவி ரிலீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். தனுஷோட D54 மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் இப்போ முடிச்சுட்டாங்க. அதை அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ப்ரொடியூசர் படம் பிப்ரவரியில் வரும்னு சொன்னாரு. ஆனால் மோஸ்டா படம் பிப்ரவரியில் வராது. மேபி சம்மர்ல படம் வர வாய்ப்பு இருக்கு. போர் தொழில் எடுத்த விக்னேஷ் ராஜா டைரக்ஷன்ல தனுஷும் அமிதாப் பச்சன் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. அரசன் மூவிக்கான பிகின் தி சீன் வீடியோ ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோக்கான பிகின் தி சீன் வீடியோ பார்க்க நல்லா இருக்கு. சிவகார்த்திகனோட பராசக்தி படம் ப்ரீபோன் ஆகி ஜனவரி 10க்கு வர வாய்ப்பு இருக்குன்னு ரீசெண்டாக தான் நான் ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருப்பேன். இப்போ இது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இதுக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் இந்த வாரம் வர வாய்ப்பு இருக்கு நியூஸ் வந்திருக்கு. இந்த புது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் சுதா கொங்கராவுமே ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்ல படத்தோட ரிலீஸ் டேட்டை சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படம் மோஸ்டா ப்ரீபோன் ஆகுன்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதும் நான் சொல்றேன். ஜனநாயகன் படத்தோட தமிழ்நாடு புக்கிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், கேரளா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிருக்காரு. தமிழ்நாடு அண்ட் கேரளா ரெண்டு இடத்துலயுமே படத்தோட ரிலீஸ்க்கு ஒரு வாரம் முன்னாடி தான் புக்கிங் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கான பதில் தளபதி கச்சேரி சாங்ல தளபதி ஒரு போர்ஷன் ஒன்று பாடியிருப்பாரு. ஆனா இது இல்லாம 2 சாங் மூவிக்குள்ள இருக்கு. அதுல ஏதாச்சும் ஒன்று அவர் பாடியிருப்பாரா இல்லையாங்கிறது இப்போதைக்கு தெரியல. ஆர்ஜே பாலாஜியோட ஹாப்பி எண்டிங் மூவி என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி இப்ப கருப்பு மூவியோட ஒர்க்ல இருக்கிறதுனால இந்த படம் இன்னும் ஸ்டார்ட் ஆகாம இருக்கு. கருப்பு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். மங்காத்தா படம் ரீரிலீஸ் ஆகுமான்னு கேக்குறீங்க. ஜனவரி கடைசி வாரம் ரீரிலீஸ் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. நான் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதும் சொல்றேன். வேட்டைக்காரன் படம் ரீரிலீஸ் ஆக போறதா சோஷியல் மீடியால சொல்றாங்க. இது உண்மையானு கேட்டிருக்காரு. அப்படி எந்த நியூஸ் எனக்கு இன்னும் வரல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். சரத்குமார் இனிமே தனி ஹீரோவா படம் நடிப்பாரான்னு கேட்டிருக்காரு. மோஸ்டா இப்ப ரீசெண்டா அவர் பண்றது எல்லாம் சப்போர்ட்டிங் ரோலா தான் இருக்கு. மேபி அவருக்கான கதை அமையும் போது தனி ஹீரோவா பண்ணுவாரு. பாகுபலியோட கிளைமேக்ஸ்ல பிரபாஸ் அண்ட் ராணாவை 6 பேக்கோட காமிச்சிருப்பாங்களே, அதெல்லாம் விஎஃப்எக்ஸா இல்ல உண்மையானு கேட்டிருக்காரு. எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு விஎஃப்எக்ஸா இருக்க வாய்ப்பு கம்மி தான். ஸோ மோஸ்டா உண்மையா தான் இருக்கும். ஒரு மூவியோட வசூல் 500 கோடி 1000 கோடி சொல்றாங்க. இதோட வசூல் யாருக்கு போகும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதெல்லாம் பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ப்ரொடியூசர் ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ப்ரொடியூசர் வித்துட்டாருன்னா அந்த பணம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகும். ஒருவேளை ப்ரொடியூசரே எல்லா இடத்துக்கும் ஓன் ரிலீஸ் பண்றாருன்னா வரக்கூடிய வசூல் எல்லாம் அவருக்கு தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடியூசர் எல்லா இடத்தையும் ஓன் ரிலீஸ் பண்ணிட்டாருன்னா வரக்கூடிய வசூல்ல தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் ப்ரொடியூசருக்கும் தான் வசூல் போகும். இதுல தியேட்டர் ஓனர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் ஷேர் பிரிச்சுப்பாங்க. நான் இதுல இவ்வளவு பர்சன்டேஜ் நான் எடுத்துப்பேன், இவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு. இதுவே இந்த ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட படத்தை வித்துட்டாரு அப்படின்னா படத்தை ப்ரொடியூசர் பணம் வாங்கிட்டாரு. இனிமே வரக்கூடிய வசூல்ல தியேட்டர் ஓனரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் தான் ஷேர் பிரிச்சுப்பாங்க. இப்போ இதை பத்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி நிறைய முறை நான் சொல்லிட்டேன். இந்தியன் 3 இப்போதைக்கு வராது. அவங்க இன்னும் ஷூட் பண்ண வேண்டியது இருக்கு. ஜனநாயகன் மூவில லவ் சாங் இருக்கான்னு கேட்டிருக்காரு. அப்படி இருக்கிறதா இந்த நியூஸ் வரல. ஆனா இந்த ஜனர் மூவிக்கு அது இருக்க கூடாது. இருந்தா இந்த மூவிக்கு அது ஸ்லோ தான் ஆகும். பைரவா படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. வசூல் ரீதியா படம் ஹிட்னு தான் அவங்க சொன்னாங்க. விமர்சன ரீதியா ஆவரேஜான ரிவ்யூ தான் வந்துச்சு. இதை பத்தி நான் ஆல்ரெடி தனி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு மோஸ்டா நான் தனித்தனியாக ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுடுறேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் மாயாவி. இது இன்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கமெண்ட் இருந்தா கேளுங்க. தயவு செஞ்சு ஒரே கமெண்ட் ரிப்பீட் பண்ணாதீங்க. நான் அப்டேட் இல்லைன்னு தான் விட்டுட்டு போறேன். திரும்ப இதே கமெண்ட் ரிப்பீட் பண்ணாதீங்க. நான் இதுக்கான அப்டேட் வந்தா நானே சொல்றேன்.